ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புல் விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலிது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒயிட் பேட்சஸை இயற்கையான முறையில் எப்படி நம்ம தற்காலிகமாக மறைத்து கொண்டு இந்த சமூகத்தை நம்ம எதிர்கொள்கிறது, ரெண்டாவது நம்மளுடைய உறவுக்காரர் விழாக்களுக்கு எப்படி போகிறது, பொது இடங்களில் எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்லேயே ஒரு ரெமடிஸ் கண்டுபிடிச்சிருக்கிறேங்க. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் எதுவும் காஸ்ட்லாம் ஆகாதுங்க, முற்றிலும் ஃப்ரீ தான். அண்ட் ஒரு வேளை உங்களால் இதை ப்ரிப்பேர் பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மகிட்ட அதை வாங்கிக்கலாம். அண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பவுடர். ஓகேங்களா? இந்த பிளாக் பவுடர் நம்ம இந்த தேங்காய் சிரட்டையிலேருந்து நம்ம ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்ம தேங்காய் சிரட்டையை தீயிட்டு அதை கருக்கணை பின்னாடி ரொம்ப எரிஞ்சிடாமல் அணிச்சு அதை இடித்து சலித்து நம்ம வச்சுருக்கிறோங்க. அண்டு நாம் பார்த்திங்கன்னா இதை மேக்கப் க்ரீமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா பிளாக் ஸ்கின்னுக்கு நல்லாவே சூட் ஆகுது, ஒயிட் ஸ்கின்னுக்கு லைட்டாக மேட்ச் ஆகும். இருந்தாலும் அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பிளாக்காக. ஓகேங்களா? அதனால் நீங்கள் பிளாக் ஸ்கின் உள்ளவர்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா, இது லைட்டான ஒரு வாட்டர் ப்ரூஃப் தான். ஆனால் எப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு காட்டன் துணியில் ஏதாச்சும் வச்சு நீங்கள் துடைக்கிறீங்க அப்படின்னா அழிஞ்சிடும். ஆனால் நார்மலாக வேர்வு படுறதுனாலையோ அல்லது ஸ்ட்ரைட்டாக மழை பெய்யறதுனாலையோ இது அழியாது. ஏன்னா அந்தளவுக்கு இது கோகோனட் நம்மளுடைய ஆயில் ஸ்கின்னில் மேட்ச் ஆகி நல்லா மிங்கிள் ஆயிரும், அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். ஓகேங்களா? பாருங்கள், பிளாக்காக எடுத்துட்டிங்கன்னா பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு? இது பிளாக் டைமண்ட் நம்ம சொல்லலாம். இதை என்னுடைய அதாவது நம்ம கேமராவில் பண்ணுறதுனால எனக்கு கரெக்டாக பண்ண தெரியாது. நான் கண்ணாடி பார்த்து பண்ணால் கரெக்டாக பண்ணிடுவேன். அவ்வளோவா தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மற்ற கருப்பு தோல் மேலே நான் அடிச்சிட்றேன், அதனால் அப்படி தெரியுது. ஓகேங்களா? இல்லைனா நமக்கு அது தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு நான் மேட்ச் பண்ணிடுவேன் அழகாக. எனக்கு இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. அந்தளவுக்கு நான் ஒரு சில வீடியோலாம் காமிச்சிருப்பேன். நான் இதை இப்படி பயன்படுத்தி தான் வெளியே போகிறேன்னா வரணுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. இது உங்களுக்காக. ஒரு சிலர் மன அழுத்தத்தில் இருப்பீங்க, இள வயதில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற லைஃப் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு, ஒரு புது இடத்துக்கு போகிறதுக்கு தயக்கம் மேற்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது. ஏன்னா எத்தனையோ க்ரீம்ஸ் நம்ம ஆன்லைனில் இருக்குது, அதிக காஸ்ட் இருக்குது. ஆனால் அது அடிக்ட் ஆகி நாளை பின்ன சைடு எஃபெக்ட் ஆகிருங்கனால தான் நம்ம நேச்சுரலுக்கு நாம் இதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு எல்லாத்தையும் சிந்தித்து செயல்படும் போது ஒரு சின்ன சின்ன தகவல் இது நாமளே தான் கண்டுபிடிச்சிங்கன்னு இல்லை, நம்ம முன்னோர்கள் இது பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த தேங்காய் சிரட்டையிலேருந்து வரக்கூடிய பவுடர் அது வெவ்வேறு பிரச்சனைக்கு பயன்படுத்துகிறாங்க. நாம் இந்த ஒயிட் பேட்சஸுக்காக பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள், இது கரெக்டாக நான் இப்படி மேட்ச் பண்ணிட்டேன்னா என்னுடைய அந்த ரோமங்கள், தாடியோடைய ரோமங்களுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகிடும். இப்போ க்ளீன் சேவுங்கனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதே கொஞ்சம் முடிகள் வளர ஆரம்பிக்குதுன்னா சுத்தமாக கொஞ்சம் கூட நான் அப்ளை பண்ணவே தெரியாது, நல்லாவே மேட்ச் ஆகிடும். இது நம்ம எப்படின்னா, நான் பவுடர் அதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. பெரும்பாலும் ஓகே, உங்களுக்கு நேச்சுரல் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது கடலை மாவோ சந்தனமோ மஞ்சளோ இதை கூட நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் லைட்டாக டிச்சிங் அது மேலே அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பவுட்ரு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதே தெரியாது. இந்த பிளாக் அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. ஓகேங்களா? பார்த்தீங்களா? அப்படியே மேட்ச் ஆகுதில்ல. இது அவ்வளோ சீக்கிரம் அழியுமான்னு பார்த்தீங்கன்னா அழியாது. ஓகேங்களா? ஏன்னா காரணம் என்னென்னா இது நம்மளுடைய ஆயில் ஸ்கின். எனக்கு ஆயில் ஸ்கின்னு தான். ஓகேங்களா? நம்ம இது கெமிக்கல் சோப்பு போட்டு ட்ரை ஆகக்கூடாது. நீங்கள் பல பேர் அந்த தப்பை பண்ணுறீங்க. அதனால தான் கொப்பமேன் சோப்பை நம்ம தோலை கருக்க வைக்கிறதுக்காகவும் நம்மளுடைய ஆயில் இழக்காமல் இருக்கிறதுக்காகவும் அந்த சோப்பை ரெஃபில் பண்ணுறாங்க. அண்டு வேணுங்கிறவங்க அந்த சோப்பு கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாம், அல்லது உங்கள் மாவட்டத்தில் கூட கிடைக்கும். இந்த தேங்காய் சிரட்டை பவுட்ரு உங்கள் ஓனாக ஒரு தேங்காய் வாங்கினா போதுங்க. நீங்கள் இந்த பவுட்ரை ஒரு மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு மாதமாக ஒரு தேங்காய் 2 தேங்காவில் ரெடி பண்ணது தான் அரை டப்பா வந்துச்சு 2 தேங்காவில். ஓகேங்களா? நீங்கள் ஒரு தேங்காய் போதுமானது உங்களுக்கு பாதிக்கு போயிருப்பேன். இதெல்லாம் பாருங்கள், நல்லாவே தீட்டலாம். இது அடிப்பகுதி நல்லா ரோமங்கள் இருக்கிறதுனால நல்லாவே இப்படி தீட்டிட்டு நல்லாவே தொடச்சி விட்டுக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் வேர்வியாகுது, பார்த்தாவே தெரியும். தண்ணி இருக்கும். வேர்வு இல்லைன்னா நல்லாவே மிங்கிள் பண்ணலாம். இப்போ வேர்வுங்கனால அது தண்ணி அப்படியே மிக்சிங் ஆகி பக்கத்து இடத்துல படுது. வேர்க்காமல் இருக்கிறவங்களுக்கு லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா மற்ற இடத்துக்கு அப்ளை பண்ணாமல் அந்த ஒயிட் பேட்சஸ் மேல் மட்டும், அது கையில் தான் பண்ணணுன்னு இல்லை, ஒரு குச்சி எடுத்து லைட்டாக டச் பண்ணி அப்படியே அந்த இடத்துல மட்டும் லைட்டாக நமக்கு தேவைக்கேற்ப மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேட்சஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஓகேங்களா? இப்போ பக்கத்தில் நான் கற்பாக்கிட்டேன், அதனால் அப்படி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் கொஞ்சம் வேர்வியாக்குதுங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. வேர்வியாகுது. அப்ளை பண்ண பின்னாடி வேர்வை வந்தால் பிரச்சனை இல்லை, அது அழியாது. அப்ளை பண்ணும்போது தண்ணியோடு இருந்துச்சுன்னா அது கரெக்டாக ஒட்ட மாட்டேங்குதுன்னா எப்படி சொல்கிறதுனா, பக்கத்து தோல் அப்படியே திரிக்க தண்ணியாட்டம் போயிடும். அதனால் முகத்தை தொடச்சிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதன் பிறகு வேர்த்துச்சுன்னா அந்த பிளாக் பவுடரை தாண்டி வேர்வை துளி வெளியே வரும்போது அதை அழிச்சிக்கிட்டு வராது. நீங்கள் அப்ளை பண்ணும் போதே இருந்தீங்கன்னா இந்த ஆயிலுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபஸ்ட்டு மிங்கிள் ஆகிடுச்சுன்னா ஆயில் வெளியே வரும். இல்லைன்னா ஆயில் மேலே இருக்கும்போது அது பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்த தாண்டி வேறு இடத்துக்கு வலிக்கிட்டு போவோம். ஓகேங்களா? அதுதான் இப்போ அந்த இடத்துல ஆயில் எனக்கு ஃபுல்லாக
ஆயில் இருக்குது. நான் துடைச்சது இருங்க, துடைச்சிட்டு நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த இடத்துல நான் துடைச்சிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இருக்கிறதே வந்து தெரியாதுன்னு வச்சுங்களேன். சிம்பிளான மெத்தடு பாருங்கள். இவத்தில் மறுபடியும் தண்ணி வந்துடுச்சு. தண்ணி தான், அந்த வேர்வை தான் எனக்கு குப்பை வேர்க்குது. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. வெளியே வந்து எடுக்க முடியாது, ஏன்னா சவுண்டாக இருக்கும். இதுமாரி பொருளை வச்சு இங்க முடியாது, அதுமாரி நல்லா கிளியராக தெரியாது. ஓகேங்களா? அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேட்ச் ஆகிருக்கும். இது வந்து நான் வந்து வீடியோவுக்காக அப்படியே ஒரு மேமோட்டாக பண்ணுறதுனால பார்த்து நிதானமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு நிற்கலாம். இப்போ என்ன பண்ணாலும் இது வந்து பார்த்திங்கன்னா வராது. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு இன்னும் கிளியராகிறேன். நம்ம வந்து ஒட்டினீங்கன்னா வராது. ஒட்டினா பாருங்க வருதுங்களா? வராது. ஏன்னா தண்ணிக்கு இது ஓவராக இருந்தால் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா வரும். மற்றபடி நார்மலாக உங்களுக்கு வேர்க்கலை அப்படின்னா அவ்வளோதான். எப்படி? ஓகேங்களா? அதுவும் இப்போ நான் கரெக்டாக கிளியராக ப்ராப்பராக பண்ணல. ப்ராப்பராக பண்ணாலும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியாது. அதுமாரி இது வந்து வாட்டர் ப்ரூஃப். இப்போ எனக்கு வேர்த்துட்டு தான் இருக்குது. அழியணும்னா அழியலாம்ல, அழியலை. ஓகேங்களா? வேணுமா நான் வந்து இது துணியிலையும் வந்து தொட்டுங்கிறேன், நல்லா அழுத்தரும். ஓகேங்களா? துணியிலையும் ஒட்டாது. நீங்கள் பிளாக்கு ஒயிட் துணி எடுத்து நீங்கள் டச் பண்ணால் கூட உங்களுக்கு ஒட்டாது. அதாவது எப்படின்னா நம்ம முன்கூட்டி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அண்டு நல்லா இது ஒன்பிள்ளை இல்லைங்க, பயந்துங்க. இது சின்னாம்பு. ஓகேங்களா? இது வந்து நம்ம செவத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க, அதனால் வந்து சின்னாம்பு நாம் வந்து ஈஸியாக வந்து மறைச்சிக்க முடியும். இதெல்லாம் வந்து பிளாக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஹோம் ரெமெடிஸ். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டாகவும் செயல்படுத்தலாம். எப்படின்னா நம்ம இந்த பவுட்ரையே தேங்காய் எண்ணெயில் குழப்பி நாம் வந்து அப்ளை பண்ணிட்டு சூரிய ஒளியில் காமிக்கலாம். இதுவும் ஒரு சிலருக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக நேச்சுரல். கோகோனட்டோடைய அந்த சீட்ஸில் வந்து இந்த மெலனின் கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? அன்றைக்கி எத்தனையோ சின்ன தகவலில் தான் வந்து ஒரு குட் ரிசல்ட். இதை தான் சித்தர்கள் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கண்டறிஞ்சு நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் இதுதாங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் சின்ன தகவல் சொன்னாலும் அதை உங்களால் கடைபிடிக்க முடியும் அப்படின்னா அதுதான் உங்களுக்கான மருத்துவமாக அமையுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம எத்தனையோ இடங்களுக்கு போய் பல லட்சங்கள் பணம் இழந்தாலும் அதில் வராத ஒரு ரிசல்ட்டை சாதாரண ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம இப்போ மறைச்சி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி வாழ்ந்துடுறாங்களா. இன்னொன்று இது ட்ரீட்மெண்ட்டாகவும் செயல்படும். ஓகேங்களா? நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தான் போட்டு குழப்பியை தான் அப்ளை பண்ணிட்டு வெயிலில் காமிக்கணுங்கிறது அது வந்து வைத்திய முறையில் வரும். இது எப்படின்னா இது வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஆயில் ஸ்கின், நீங்கள் தேங்காய் எண்ணெய் தலைக்கி வைக்கிறீங்க, அப்படியே முகத்தில் வந்து ஊறும். அப்போ அந்த தேங்காய் எண்ணெயும் இந்த பிளாக் பவுடரும், ஓகேங்களா, தேங்காய் சீட்ஸோடைய பவுடரும் மிங்கிளாகி தோலில் உள்ளே இறங்க ஆரம்பிக்கும். இப்போ மேலாக அப்ளை பண்ணாங்கன்னா இறங்காது. வேர்க்கும் போது வேறு துளி மூலியமாக உள் நோக்கி வந்து அது வந்து இழுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அந்த மெத்தேடு தான் இது 2 in 1 நேச்சுரல். இப்போ எனக்கெலாம் வந்து இல்லை. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருக்குதா? இல்லை. சரி, இதை வந்து லிப்ஸில் இருங்க, தேங்காய் முடி வச்சிடுறேன். ஃபுல்லாக சேர்த்து வச்சுருக்கிறேங்க, உடச்சி ரெடி பண்ணுறதுக்காகவே ஃபுல்லாக சேர்த்து வச்சுருக்கிறேன். வீட்டில் தேங்காய் குழம்புக்கு யூஸ் பண்ணுறது போக இந்த தொட்டி தான். ஓகேங்களா? இதை லிப்ஸுக்கு யூஸ் பண்ணலாமாண்ணா? லிப்ஸுக்கும் யூஸ் பண்ணலாங்க. என்னென்னா அது டக்குன்னு கொஞ்சம் அழிஞ்சிது. எதுவும் சாப்பிடாமல் தண்ணிக்கு மேலே படாமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் லிப்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணணும்லாம் இல்லைங்க, சும்மா நார்மலாக பண்ணாவே போதும். இப்போ வந்து எப்படின்னா ரொம்ப பிளாக்காக தெரியுங்களா? இதை வந்து இப்போ லைட்டாக டச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஒரு துணியில் வச்சு பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இதுவுமே அவ்வளோ சீக்கிரம் அழிய போகிறது கிடையாது. தண்ணி நம்ம குடிக்கிறங்க சாப்பிட்றங்கள அப்படி பண்ணால் வந்து நமக்கு வந்து அழிஞ்சிடும். இல்லைன்னா இப்படி நார்மலாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. வேர்க்குது பார்த்தீங்களா? தெரியுதுல்ல, வேர்க்குது. எனக்கு வந்து அந்தளவுக்கு வேர்க்கும். வேர்வுனால பிரச்சனை, வேர்க்கலை எனக்கு அந்தளவுக்கு அப்படின்னா நான் அப்ளை பண்ணும் போது நல்லா வந்து சூட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கு பின்னாடி வேர்த்தெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் லிப்ஸில் வேர்த்துச்சுன்னா நமக்கு வந்து அழிஞ்சிடும். காரமாக உணவு சாப்பிட்டா வந்து எனக்கு இதுமாரி வந்து பண்ணோம். இப்போ வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஓவராக கருப்பாக தெரிகிற மாரி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதுக்கு தான் மேலே வந்து பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம வந்து என்னென்னா
பவுட்ரு யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம். நான் அதிகமாக பவுடரே யூஸ் பண்ணதில்லை. அதனால் நான் வந்து இந்த வேர்வையை மட்டும் நான் தொடச்சிட்டு நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் தமிழில் நான் போட்டுறேன். ஓகேங்களா? நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது கண்டென்ட் மறந்துடுவேன், உங்களுக்கு என்கரேஜாக இருக்காது. அதனால் நான் கண்டென்ட் பேசுகிறேன், நீங்கள் தமிழில் பாருங்கள் என்ன எப்படி வந்து இருந்து எப்படி இல்லாமல் நான் காமிச்சிக்கிறேன் அப்படின்னு. அது கொஞ்சம்லாம் இப்போ வேர்த்துச்சு பேச மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் க்ளீனாக நல்லா காட்டன் துணியில் துடைச்சிட்டு அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் கூட இல்லாத மாரி உங்களுக்கு நான் வந்து காமிக்க முடியும். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு வந்து எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். இதில் வந்து என்னென்னா ஒரு ஓவராக கருப்பாகிற மாரி உங்களுக்கு ஃபீல் வரும். ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்குது நமக்கு வந்து இப்போ இல்லை. ஓகேங்களா? இதுதான் மேட்ரு. உண்மையிலே கையிலலாம் ஒட்டலிங்க, பயந்துக்காதீங்க. ஓகேங்களா? நீங்கள் நேரடியாக கூட வாங்க, நாம் ஒரு டப்பாவில் நம்ம காமிச்சிருப்போங்க. அது வந்து வாங்கி தான் உங்களுக்கு அனுப்பி விட்டுட்டுருக்கிறேன். நாம் இனி தான் வந்து செஞ்சு உங்களுக்கு தரப்போகிறேங்க. இது வந்து நான் செஞ்சதுங்க, நானே ஓனாக வீட்டில் அரைச்சி. நம்ம அதோடய வீடியோ பாருங்கள், நான் லாஸ்ட்டு எண்டில் கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி அதை அரைச்சி யூஸ் பண்ணியிருப்பேன், சளிச்சு நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நீங்களே செய்யலாங்க, நான் தான் செஞ்சு உங்களுக்கு அனுப்பலாம். இல்லை உங்களை இப்போ உதடே வந்து எந்த அளவுக்கு நான் டச் பண்ணேன், ஆனால் ஒட்டுதுங்களா? ஒட்டலை. நம்ம சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது நல்லா அழுத்தினாங்கன்னா அது அழிஞ்சிடும். இல்லைனாலும் நமக்கு ஒயிட் பேச்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா மிங்கிள் ஆகாது, அது டிஃப்ரெண்டாக தெரியும். இப்போ நானே பிளாக் ஆகிறேன், எனக்கே வந்து தெரியுதுன்னா இப்போ க்ளீன் சேவில் இருக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 2 days 3 days ஆகும்போது நான் அப்ளை பண்ணேன்னா கொஞ்சம் கூட தெரியாது. அது ரோமங்களும் பிளாக்காக இருக்கும் போது அதோட அட்டாச் ஆகிரும். ஓகேங்களா? சரி, அப்போ வந்து என்னென்னா எனக்கு இருக்கிற மாதிரி காமிச்சிக்க முடியாது. ஆனால் நான் அதை வந்து பெருசாகவும் எடுத்துக்கல. நான் அதை அப்ளை பண்ணிட்டு வெளியே போகணும் வரணும் இதுமாரி நம்ம வந்து அந்த டைம் வேஸ்ட்டு கூட நான் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு பிரச்சனையாக தெரியல. இல்லைன்னா இதுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து டிங்கரிங் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஃபேஸுக்கு. அதனால் நம்ம பாட்டுக்கு போய் போயிடுறது வந்துடுறது அதை வந்து பெருசாகவும் எடுத்துக்கிறதுல யார்கிட்ட பேர் டிஃப்ரெண்ட்டாக என்ன பார்ப்பாங்க. அப்படின்னாச்சும் நம்ம பார்க்கட்டுமே அப்படின்னு நான் நினச்சிக்கிறது. ஏன்னா ஒரு புதுமையை இப்போ நமக்கே ஒரு புதுசாக ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு புதுமையாக தெரியுதுன்னா நம்ம பார்ப்போங்கள. அதுமாரி நான் இது வந்து விழிப்புணர்வாக பல பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து என்னோடய உடலில் இருக்கிறதுனால எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாதுங்கிறனால எனக்கு இது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன விழாக்களுக்கு போகிறேன்னா இப்படி போவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா லிப்ஸுக்கு நான் அப்ளை பண்ண மாட்டேன். எங்கேயோன்னு எனக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து 4 பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? சுத்தமாக இல்லாமல் இருந்து திடீர்னு மறுபடியும் போனீங்கன்னா ஏடா அன்றைக்கி இல்லை இன்றைக்கி இருக்குதுங்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வரும், பல பேர் கேட்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து பிரச்சனை கிடையாது. இதுமாரி எப்படி வேணாலும் நம்ம அழகாக மெருகேற்றலாம். டெம்பரரி ட்ரீட்மெண்ட் எத்தனையோ இருக்குது, மேக்கப் க்ரீம் இருக்குது. அண்டு நமக்கு வந்தது இது மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் கிடையாது. இது ஒரு மனநோய், சமூக ரீதியாக நம்மளை வந்து பயன்படுத்தக்கூடியது தான். ஓகேங்களா? அந்த பயத்துலேருந்து நம்ம மீண்டுட்டோங்க அப்படின்னா நமக்கு இது பிரச்சனையே கிடையாது. அது பாட்டு இயற்கை சார்ந்த முறையில் நமக்கு செட் ஆகக்கூடிய லோ டோஸ் மெடிசன்ஸ் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே ட்ராவல் ஆகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது முழுமையாக குணமாயிரும். அது வரைக்கும் இதையே கண்டு பயந்து வீட்டில் முடங்க தேவையில்ல, ஹாப்பியாகவும் என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் வெளியே போனால் யாருனாச்சும் எனக்கு இருக்குதுன்னு தெரியுங்களா? தெரியாதுல்ல. இதே நமக்கு கொஞ்சம் காஸ்ட் இருக்குது, பணம் இருக்குதுன்னா அதுக்கான வாட்டர் ப்ரூஃப் ஒயிட் ஸ்கின் இருக்கிறவங்களுக்குலாம் 2500 என்னமோ. ஓகேங்களா? அந்த க்ரீம்லாம் இருக்குது. ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வந்து நம்ம பார்த்து போகிற மாதிரி வரும். ரெண்டாவது இன்னொன்று அடிக்ட் ஆகிடுறீங்க. இது இல்லாமல் நீங்கள் வெளியவே மறுபடியும் போக மாட்டீங்க, முழுக்க மறைச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிறீங்க. ஓகேங்களா? சோசியல் மீடியாவில் கூட ஒரு சகோதரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்படியே போட்டு ஸ்கின் அலர்ஜி ஆகுது, மேக்கப் க்ரீம் போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சோசியல் மீடியாவில் முறையாக வந்து எனக்கு விட்லிகோ இருக்குதுன்னு வெளிப்படுத்துகிறாங்க. அந்தளவுக்கு 80% உடம்புல வந்து பரவிட்டு வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் பல சப்ஸ்கிரைபருக்கு, பல அவங்களுடைய ரசிகர்களுக்கு தெரியவே தெரியாது இந்த சிஸ்டருக்கு வந்து இதுமாரி இருந்துச்சுன்னு. ஏன்னா அந்தளவுக்கு மேக்கப் க்ரீம் போட்டுகிட்டே தான் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ்ஸு ரீல்ஸ் போட்டாங்க. அவங்கள கூட பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து ஏகப்பட்ட யூடியூப் சேனல் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து இங்கே சொன்னது இதுமாரி எனக்கு வந்து மேக்கப் க்ரீம்னாலையும் கூட வந்திருக்கலாம். இன்னொன்று அதிகமாக பரவதுக்கு காரணம் இதுதான். இதுக்கு மேலே நான் அதை மறைக்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு உடலில் வந்து அலர்ஜி தருது. அதனால் நான் இனி இப்படியே தான் வந்து வீடியோ போட போகிறேன்னு சொல்லி வெண்புலின்னு எனக்கு இருக்குதுன்னு சொல்லி வெளிப்படுத்திட்டு அதன் பிறகு இப்போ அதை வச்சே தான் வீடியோ போட்டுருக்குறாங்க. வெண்புலி மறைச்சிலாம் ஓவராக மேக்கப் க்ரீம் போட்டு வீடியோ போடல. அவங்க ஃப்ரீடமாக இப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்குதுங்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு போலி பிம்பம், ஒரு பயத்தை உருவாக்கிட்டே இருக்கும். இப்போ 4 இடம் போகிறவங்க வரங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து இது வந்து அழிஞ்சிருமா, நாளை இப்போ நம்ம அப்படி திடீர்னு வீட்டுக்கு யாருனாச்சும் நம்மளை தேடி வரும்போது அன்றைக்கி டக்குன்னு போய் மேக்கப் போட்டுட்டு இருக்க முடியாது வீட்டில். ஓகே, இப்போ ஒரு வெளியே போகிறாங்கன்னா போட்டுடலாம். அவங்களே வந்து வீட்டில் பத்திரிக்கை வைக்க வராங்க, அல்ல அவங்க உறவுக்காரு இப்போ நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா டக்குன்னு நம்ம போட்டுட்டு எல்லாமே காமிச்சிட்டே இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ நமக்கு இருக்குதுங்கிறத எங்களுக்கு தெரியணும். ஒரு டெம்பரரியாக கொஞ்சம் எல்லாமே காமிச்சிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கிறதுக்காக. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறைபாடுகளும் இருக்குதுல்ல. முகம் லட்சணம் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க.
ஒரு சிலருக்கு உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐயா பல தோழர்களுக்கு கண் இல்லைங்க. அவங்க அழகையும் பார்க்க முடியல, உலக அழகையும் பார்க்க முடியல. ஆனால் எதிர்த்து ஃபைட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்குறேன். நம்மளாம் இது சின்ன விஷயங்க. இது வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு இது மனசில் போட்டுக்கிட்டு வந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கிற லைஃப்பை சந்தோஷம் இழந்து ஒரு 10 ஆண்டு காலம் வந்து இதுலேயே போயிடுது வாழ்க்கை. எனக்கு அப்படி தான் போச்சு. திரும்பி பார்த்தா என்னடா வாழ்க்கை இள வயதில் என்ஜாய் பண்ணுறது போச்சு. அதனால தான் இதுமாரி இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையை கற்றுக்கிட்டு அதை சார்ந்து ட்ராவல் பண்ணுங்கன்னா உங்களுக்கு முதல்ல பணம் இழப்பு கிடையாது, இன்னொன்று பக்க விளைவு கிடையாது, நல்ல ஒரு பயனை தரும். இதையும் குணமாக்கி மற்றொன்றும் நமக்கு வந்து வராமல் தடுக்கக்கூடியது தான் இன்னும் உணவே மருந்து, மருந்தே உணவு. ஓகேங்களா? ஒரு மருந்து மாத்திரை எடுத்து இதை சரி பண்ணுறங்கிற பேரில் பக்கத்தில் பல பிரச்சனை நோய்களை தூண்டி விட்டுறாங்க. அதுக்கு மறுபடியும் மருந்து மாத்திரை எடுத்து நம்ம லைஃப்பை இழந்துடுறாங்க. ஓகேங்களா? அதனால் இனியாவது நண்பர்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஒயிட் பேட்சஸை நீங்கள் மறைச்ச மாரியே நீங்கள் வந்து ஹாப்பியாக குணமாக்கணும் அப்படின்னா இதுமாரி இயற்கை சார்ந்த வாழ்வியலை கற்றுக்குங்க. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னால் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமே, ஏன்னா எனக்கு இதுதான் வாழ்க்கை. என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு இனி இதை தான் கட்டமைச்சிக்க போகிறேன். நம்ம சேவையாகவும் இதை தான் வந்து நம்ம புரிய போகிறோங்க. இன்னொன்று இதுக்கான மருந்துகள் வெண்புலி குணப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகளை சித்த மருத்துவ சார்ந்து நான் கண்டுபிடிக்காமல் விட போகிறதும் கிடையாது. ஓகேங்களா? இன்றைக்கி எத்தனையோ மருத்துவம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்துருச்சு. ஆனால் முழுமையான தீர்வு நாளை பிள்ளைங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு தடுப்பூசியோ தடுப்பு மருந்துகளோ தடுக்கக்கூடிய உணவு முறைகளோ முன்கூட்டி நம்ம கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணப்பாடாக இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணித்துட்டு இருக்கிறாங்க. அந்த பயணத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நாம் நிச்சயம் வந்து என்னால் இதில் எந்த ஒரு அச்சீவும் பண்ண முடியாது. காரணம் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் கிராமத்தில் இருக்கிறேன். நல்லது கெட்டதுன்னா பணம் முக்கியம். பணம் பார்த்து நம்ம வேலைக்கு போனால் இந்த சேவையை பண்ண முடியல. அதனால் சேவையாக பணமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக வந்துச்சு. அதனால் நம்ம ஒரு சில ப்ராடக்ட் வந்து நம்ம இலவசமாக தராங்க, ஒரு சில ப்ராடக்ட் வந்து நாம் வந்து பணம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிற மாரி வரும். இது அனைத்துமே நேச்சுரல் தான். உள்ளுக்கு நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணால் கூட அது வந்து உணவு தரச்சான்றிதழ் பெற்ற ஒரு பொருளாக தான் இருக்கும். உணவே மருந்து தான். இது லைஃப் லாங்கும் எடுத்துக்கலாம். பக்க விளைவு இல்லாத டாக்டர்கிட்டையும் கூட துணிஞ்சு நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். ஒரு சித்த வைத்தியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நிச்சயம் சித்தா டாக்டர்கிட்ட நீங்கள் அனுமதி பெறப்பட்டு, அல்லது ஒரு ஆங்கில மருத்துவம் சொல்கிறேன்னா ஆங்கில மருத்துவர்கிட்ட அனுமதி பெறப்பட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து மெடிசின்ஸை நீங்கள் ட்ரை பண்ணணும். நான் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தான் கொடுக்க முடியுமோ. நான் டாக்டர்ஸோ கிடையாது, என்னுடைய பரம்பரையில் யாரும் டாக்டர் கிடையாது. இது ஹாஸ்பிட்டல் இல்லை, இது வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம். இயற்கை சார்ந்த வாழ்வியல் மூலியமாக, உணவுகள் மூலியமாகவும், நம்மளுடைய ஹாப்பி லைஃப் ஸ்டைல் மூலியமாகவும் நம்ம உடலும் மனசும் ஆரோக்கியப்படுத்தி நாங்கள் இன்னும் உணவோ மருந்தியோ வேலை செய்ய வச்சு இதை வெற்றி காண்றதுக்காக நாங்கள் வந்து முயற்சி வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. அதில் எவ்வளோ இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ தான் வெண்புலி வரவங்களுக்கும் 100% நாங்கள் க்யூர் பண்ணி தந்துருக்குறோங்க. ஆனால் ரொம்ப வருடங்கள் பட்டீங்க, நோய்வாய்ப்பட்டீங்க, பல மருத்துவத்துக்கு போய் பணத்திலேருந்து பக்க விளைவு காலானவங்களுக்கு கொஞ்சம் ரேராக தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நம்மளுடைய தன்னம்பிக்கையை விடாமுயற்சி இருந்தால் எதையுமே வெற்றி காணலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிபி. நன்றி, வணக்கம்.